ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதைக்கிறவன் பற்றி கூறின இந்த உவமையை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3-9 வரையுள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். அவர் அநேக விசேஷங்களை உவமையாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். சீஷர்கள் ஆண்டவரிடம், ஏன் அவர்களோட உவமைகளை பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு இந்த உவமையை பற்றி விளக்கங்களை சீஷர்களுக்கு கூறுவதாக நாம் பார்க்கின்றோம். இந்த உவமையில் உள்ள பல்வேறு அம்சங்களை பல்வேறு கோணங்களில் நாம் ஆராய முடியும். ஆண்டவர் தமது வசனத்தை விதைக்கும் போது முதலாவது எதிர்பார்ப்புகளோடு விதைக்கிறார், சம வாய்ப்பு கொடுக்கிறார், பின்பு பலனை எதிர்பார்க்கிறார். 4 விதமான நிலத்தை குறித்து இப்பொழுது நான் கூறுகிறேன். முதலாவது கர்த்தருடைய வசனம் அறிவிக்கப்படும் வார்த்தையாகும். அது தூய்மையானது, வல்லமையுள்ளது. கர்த்தருடைய வசனம் எத்தனை தடைகள் வந்தாலும் தடுப்பு சுவர்களையும் கடந்து செல்லக்கூடிய வல்லமை படைத்தது. ஒரு நாளும் கர்த்தருடைய வசனம் வெறுமையாய் திரும்புவதில்லை. அது எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டுதான் திரும்பி வரும். எவ்வாறு விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டது போல சுவிசேஷத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மூலமாகவும் அருட்பணியாளர்கள் மூலமாகவும் அறிவிக்கிறார். கர்த்தருடைய வசனம் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வசனத்தை அறிவிப்பதில்லை. தங்களையும் தங்கள் பிரஸ்தாபத்தையும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் பலன் ஏற்படுவதில்லை. கர்த்தருடைய வசனம் விதைக்கப்பட்டாலும் பல காரணங்களினால் அது பலன் தராமல் தடுக்கப்படுவதை நாம் காண்கிறோம். எனவே நாம் வளர்ந்து பலன் கொடுக்க வேண்டுமானால் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கர்த்தருடைய வசனத்தின் மேல் நாம் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தை அறுவடையை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவருடைய நற்செய்தியும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் அறிவிக்க அது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுக்கிறது. ஆண்டவர் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். ஒருவன் மடிந்து போனாலும் பின்பு ஒரு சீஷனை தெரிந்தெடுத்து சேர்த்து கொண்டார். இவர்களினால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. 5000 பேர்களும் பின்பு 4000 பேர்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டன. ஒரு சின்ன பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட தேவ ராஜ்யத்தின் மீட்பின் திட்டம் தான் இன்று உலகத்தின் அநேக நாடுகளிலும் பெரிய அறுவடையின் பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படுவதோடு அது அறுவடையை கொண்டு வருவதாயிருக்கிறது. 4 விதமான நிலங்கள். இவ்வுவமைக்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு விளக்கும் போது மனிதனுடைய இருதயத்தை அல்லது உள்ளத்தை நிலத்துக்கு ஒப்பிடுகிறார். விதைக்கிற ஆண்டவர், விதைக்கப்படுகிற வார்த்தை ஆண்டவருடைய வசனம். இந்த 4 நிலங்களிலும் விதைக்கப்பட்டது. ஒரு நிலம் மாத்திரமே பலன் கொடுத்தது, வழி அருகான நிலம். வழி அருகான நிலம் இது ஒரு பாதுகாப்பற்ற நிலமாகும். இது வேலி அடைக்கப்படாத நிலத்தை போல காணப்படுகிறது. இங்கு மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும். கரை கட்டப்படாத கிணறு எவ்வாறு பாதுகாப்பற்றதோ அதுபோல வழி அருகான நிலமும் பாதுகாப்பற்றது. எனவே இயேசு உண்மையில் குறிப்பிடும் போது வழி அருகான நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை பறவைகள் வந்து பட்சித்து போட்டது என்று கூறுகிறார். இதே போன்றுதான் அநேகருடைய உள்ளங்களும் பாதுகாப்பற்றதாக காணப்படுகிறது. எப்படியே ஆண்டவருக்கு இடம் உண்டு, அதே வேளையில் தீமைக்கும் ஆசபாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் துணிகரத்துக்கும் மறைவான அந்தரங்க பாவத்துக்கும் ஊழல் லஞ்சம் ஆகியவற்றுக்கும் இடம் உண்டு. எல்லாரையும் பிரியப்படுத்தி எல்லாரையும் கனப்படுத்தி எல்லாருக்கும் இடம் கொடுக்கிற ஒரு நிலை பாதுகாப்பற்றதாகும். கட்பாறையான நிலம். இந்நிலத்தின் மேலே மணல் காணப்பட்டது. இதில் விதைக்கப்பட்ட போது விதை முளைத்தது. ஆனால் கீழே வேர் விட முடியவில்லை. ஏனென்றால் பாறை
பாறை அவ்வளவு கடினமாக அதன் கீழே இருந்தபடியினால் வேறு ஆழமாக செல்ல முடியாமல் அந்த செடி கருகி போனது. இவ்வாறான உள்ளத்தை குறித்து இயேசு இவ்வாறு கூறினார், வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். மத்தேயு 13:20-21. ஆண்டவருக்காக வாழும்போது ஏராளமான துன்பமும் துயரமும் வரத்தான் செய்யும். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12 என்று பவுலடிகளால் கூறுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33. வசனத்தின் நிமித்தமாக உபத்திரம் வந்தாலும் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். அவ்வாறு நிலை நிற்க முடியவில்லை என்றால் அதன் பொருள் என்ன? அப்படிப்பட்டவர்களுடைய இருதயமானது கற்பானையான நிலத்தை போல இருக்கிறது. இந்த ஆண்டவருக்குள் ஆழமாய் நிற்க அநேகருக்கு விருப்பம் இருப்பதில்லை. உபத்திரவத்திலே கிறிஸ்துவுக்காக தாக்கு பிடித்து நிற்க விருப்பமில்லை. அப்படிப்பட்டவர்கள் விழுந்து போகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைய, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனால் எனக்கு ஆசீர்வாதமே, என் கண்ணீர் கவலை துன்பம் எல்லாம் மாறிவிடும் என்ற எண்ணம் கொண்டிருக்கலாம். உண்மையாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் தான். உன் பழைய நிலையெல்லாம் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதே வேளையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம் துன்பமும் துயரமும் பாடுகளும் வரும் வேளையில் நீ என்ன செய்கிறாய்? கர்த்தரிடம் நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ என்று கர்த்தருக்காக விசுவாசத்திலே உறுதியாய் நிற்பாயானால் அவர் உன் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். சோதனையின் மத்தியில் இன்னும் உறுதியாய் நீ நிற்கும்படியாக அவர் உன்னை பலப்படுத்துவார். முள்ளுள்ள நிலம், முட்கள் நிறைந்த நிலத்திலே விழுந்த விதை முளைத்து வளர்ந்தது. முட்கள் அச்செடியை நெருக்கின அதனால் பலன் கொடுக்க இயலவில்லை. இங்கு உலக கவலைகளிலும் ஐஸ்வர்ய மயக்கத்தையும் இயேசு முள்ளுக்கு ஒப்பிடுகிறார். இவ்விரண்டுக்கும் நாம் இடம் கொடுக்கும் போது நம் இருதயத்தில் விதைக்கப்படும் வசனம் பலன் கொடாமல் போகும்படி அவைகள் நெருக்கி போடுகிறது. நம்மால் பலன் கொடுக்க இயலாமல் போகிறது. உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரையே நீ நம்பி வாழ்வாயானால் ஆண்டவர் உன்னை பலன் கொடுக்க செய்வார். ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை விட்டுவிட்டு ஆசீர்வாதத்தை தேடும் போதுதான் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நமக்குள் வந்துவிடும். நல்ல நிலம், நல்ல நிலத்தில் விழுந்த விதை அது முளைத்தது 100, 60, 30 பலன் கொடுத்தது. நமது உள்ளமும் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். அங்கே பறவைகளுக்கு இடமில்லை, பாறைகளுக்கு இடமில்லை, முள்ளுகளுக்கும் இடமில்லை. அது பண்படுத்தப்பட்ட விளைச்சல் உள்ள நிலம். அருமையான தேவ பிள்ளையே, நீ விளைச்சல் உள்ள மனிதனாக இருக்கிறாயா? நீ கடி கொடுக்கிறாயா? நீ பலன் கொடுக்கிறாயா? 3 விதமான நிலத்திலே பலன் கிடையாது. கடைசியா இயேசு குறிப்பிட்ட அந்த நல்ல நிலத்தில் மட்டுமே பலன் காணப்பட்டது. இன்று விளைச்சல் உள்ள நிலமாக நீ மாற வேண்டுமானால் சாத்தானுக்கும் வீண் உலக கவலைக்கும் ஐஸ்வர்ய மயக்கத்துக்கும் இடம் கொடாதபடிக்கு உன்னை அவருக்கு ஒப்பு கொடுத்து விட. அப்பொழுது 100, 60, 30 பலன் கொடுப்பாய். நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ 100, 60, 30 பலன் கொடுத்தது. ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.